ஹாய், உங்கள் ஞானம்பாட்டி. இது 28வது வீடியோ. அப்போ ஸ்கூலுக்கு போனால் அப்படி பாடத்தை மறந்துடுவேன். அங்கேருந்து என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் சார் கொஸ்டின் கேட்பார். அந்த பிள்ளைகள் சொல்லும்போது நான் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே எனக்கு ஒன்றும் மறக்கக்கூடாது அப்படி இப்படின்னு மனப்பாடம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அவர் அடுத்த உடனே சுந்தரி அப்படிம்பார். எனக்கு சுத்தமாக கைகாலெலாம் ஆட்டம் கொடுத்துரும். ஒரு இதுவுமே எனக்கு வாசிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஆயிரும். அப்புறம் என்ன தாண்டி அடுத்த பிள்ளைகிட்ட என்ன அடிச்சுட்டு 4-5 அடி அடிப்பார், வெளுப்பார். வெளுத்துட்டு அடுத்த பிள்ளைகிட்ட கேட்பார். அப்போ எனக்கு அந்த மனப்பாடம் பூரா வரும். எனக்கு அழுவையாக வரும். கடவுளே, ஒரு இது செத்தே நம்ம சொன்னோம்னா நமக்கு அது அடி தப்பி இருக்குமே அப்படின்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு படிப்பில் கூறலாம் போச்சு. அந்த என்ன பண்ணேன், ஆறாப்பிள்ளையாக களத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு என் பாட்டுக்கு போய் எதையா ஒளிஞ்சுக்கிடையும் இப்படி பண்ணி கடைசியில் ஆறாப்பில் போச்சு. இப்போ யோசிக்கிறேன், படிச்சிருந்தா நம்ம இப்படி வயக்காட்டில் கிடக்கண்டாமே அப்படின்னு. அப்போ எவ்வளவோ இது பண்ணாங்க. டீச்சர்லாம் வந்தாவ என்னை கூப்பிட. கனி டீச்சர்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க 2 பையன் அவங்களுக்கு. அது நான் படிக்கும்போதே அவங்க அம்மா அந்த பிள்ளைங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, படிச்சுட்டு வேலை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. அந்த அக்கா என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். ஏன்னா அந்த டீச்சர் எப்படின்னா ஒரு காலை லேசாக சரிச்சு மதிப்பேன்னா அது அந்த அக்காவுக்கு ரொம்ப இறக்கப்படுவாங்க. அந்த டீச்சர் இறக்கப்பட்டுட்டு எனக்கு பென்சிலு, ஸ்கேலு இப்படி நிறைய வாங்கி தந்துருக்காங்க. பொருள் வாங்கி தந்துருக்காங்க. சின்ன சின்ன பொருள், எழுத பேனாக்கெல்லாம் வாங்கி தந்துருக்காங்க. வந்துட்டு நீ படிமா, 8 வரைக்கும் 8 முடிச்சோன்னு உனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை நான் வாங்கி தந்துடுறேன், சத்தனோடையாவது உனக்கு வேலை வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. நான் வெறும் கழுதானாங்க, படிக்க மாட்டேன்ட்டு அந்தாலும் கிடந்தேன். அப்போ ஒரு எலெக்ஷன் வந்துச்சு. அதாவது படிக்க போகாமல் இருந்து நிப்பாட்டி கடைசியில் எங்கள் அம்மாலாம் என்னைய போஸ்ட்டில் பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. ரோட்டில் போஸ்ட்டில் பிடிச்சி கட்டி வச்சு எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைலாம் பார்த்தாவே வெக்கப்பட்டு போய் திருப்பி போவோம் அப்படின்னு நினச்சி என்னை கொண்டு போட்டவ. எனக்கு அதுவே பெரிய இதாகிடுச்சு. எப்படின்னா எல்லா பிள்ளைகளும் முழிச்சாச்சு, அடி வாங்கியாச்சு. எல்லா காலையில் இருந்து போஸ்ட்டில் காயத்தெல்லாம் கட்டி வச்சு அடி வாங்கியாச்சு. இனிமேல் அந்த பிள்ளைகள்ட்ட நம்ம ஸ்கூலில் போய் எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு அதுவே போகாமல் போயிட்டேன். அப்படி ஆகிப்போச்சு. பிறகு அப்போ அது முடிஞ்சு பிறகு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஒரு 13-14 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ இந்த எலெக்ஷன் நேரம் ஓட்டுக்கு கிடந்து ராத்திரி 8-9 மணி வரைக்கும் ஓட்டுக்கு பேசுவாங்க. 8-8:30 வரைக்கும் பேசின மாதிரி பேசுவாங்க. அந்த ஓட்டுக்கு ஊருக்குள்ளே வண்டி வந்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். திண்ணையில் போய் உட்காந்துருவோம். எங்கள் தாத்தா வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு அந்த வண்டி கடந்து சொல்லிட்டு கிடக்கும்லாம், போடுங்கம்மா ஓட்டுன்னு சொல்லிட்டு கிடக்கல, அதை கேட்டுக்கிட்டு அதை சொல்லி சிரிச்சுட்டு கிடப்போம். அப்போ இப்படி டிவிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. அதை சிரிச்சுக்கிட்டு ராத்திரி பூரா நான் ஒன்று, எங்கள் தாத்தா போவா ஒருத்தி இருந்தா, அவள் பொம்பளை பிள்ளை, பெரிய பிள்ளை அவள் ஒன்று, இன்னொன்று சுசிலக்காணி ஒரு பிள்ளை, அந்த அக்கா 3 பேரும் எங்கள் தாத்தா வீட்டில் படுப்போம். அந்தக்கரை வீட்டில், அதாவது நான் சொன்னேன்ல அந்த முனி இருக்க வீட்டுக்கு அதுக்கு அந்தக்கரை வீடு எங்கள் பூட்டி இருந்தாவள்னு சொன்னனே அந்த வீட்டில் படுப்போம். அதேமாரி நாங்கள் எப்பவும் போல் நான் படுத்து கிடந்தேன். எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இப்படி முனி தேங்காய் அத்து போடும், அத்து போட்ட மாதிரி ஏமாத்தோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கதை மாதிரியே கேட்டுக்கிட்டு இருந்தோம். கதை மாதிரி தான் கேட்குறது. அப்படியாம்மான்னு கேட்போம். கேட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்குமான்னு கேட்டுட்டு இருந்தோம். கடைசியில் அப்போ அந்த எலெக்ஷனோட போய் உள்ளே போய் படுத்திருந்தா கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதாவது எப்படின்னா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே பேசிட்டு எல்லோரும் சிரிச்சிட்டு விளாண்டுட்டு கிடந்துச்சு. எப்படி ஏதோ ஆளுக்கு தூங்கிட்டு ஒரு 12 மணி 1 மணி இருக்கும். எனக்கு முழிப்பு தட்டுனா பாத்ரூம் போகணும், வெளியே வரணும். ஒன்றுக்கு இருக்கு வெளியே தான் வரணும். உடனே வெளியே வரணும். எனக்கு ஒன்றுக்கு முட்டின உடனே 2 கரைக்கும் பார்த்தேன். நான் மச்சில் கிடக்கேன், 2 கரைக்கும் ஓத்தி கிடக்கா. உடனே இவளையும் தட்டுறேன் அவளையும் தட்டுறேன். எலும்புறக்கு வழியில் இருந்தாலும் நான் கொடுக்கணும் முடிச்சுட்டு கிடக்கேன். எந்திக்க மாட்டா கால்விழான்ட்டு நேராக தானே படுத்ததுனால எந்திக்கல அவ்வளோ. உடனே எந்திக்க மாட்டா கால்விழா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிடக்கேன். அந்த முடுக்குக்குள்ளே டக்குன்னு கட்டச்செருப்பு போட்டுவிட்டு கீழே இறங்குது, கதவை திறக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து ஏறுது. நானும் கொஞ்சம் நேரம் கடந்து பார்த்தேன். எனக்கு பயம் வந்துட்டு. எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு. எங்கள் அம்மா சொன்னாவெல்லாம் முனி தாத்தா வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாவெல்ல. இதெல்லாம் எனக்கு ஒருவேளை உண்மையிலே வருதா அப்படின்னுங்கிற பயம் வந்துட்டு. பயம் வந்தோடனே இவ்வளோ 2 வரையும் தட்டுன்னு தட்டி எழுப்பிட்டேன். எழுப்பி முடுக்குள்ளே யாரும் நடக்காவா அப்படின்னு. அவள் அப்பாவாக இருக்குங்க, இன்னொருத்தி தாத்தாவாக இருக்குங்க. நானும் தாத்தா செருப்பு ரப்பர் செருப்பில் போட்டு நடப்பாரு, கட்டை செருப்பாக போட்டு நடப்பாரு அப்படிங்க. 3 பேரும் கதை விட்டா வந்துட்டோம். காற்றை வச்சுட்டு நல்லா கேட்கும். உடனே இரு பொருள் அது கீழே இறங்கி போயிட்டு மேலே வரல. அதில் அப்புறம் திரும்ப காதை வச்சுட்டு ரொம்ப நேரம் இருக்கும்.
வேறு திரும்ப சடக்குன்னு மேலே வந்துச்சு, கதை பிடிச்சி உள்ளே போயிட்டு. இதை கேட்ட பிறகு நம்ம அதில் இருக்க முடியுமா? சரியான பயம். அடுத்த வீடியோவில் போடுற மக்களே.